கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்கின்றோம். இந்த 2வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் முதலாவது தாழ்மை குறித்து சொல்லுகிறார். இந்த 4வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவாராக அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில திமோத்தேயை பத்தியும் எப்பாப்பிராத்து பத்தியும் பேசுகின்றார். இந்த திமோத்தேயை பத்தி பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், 21வது வசனத்துல அவர் சொல்லுகின்றார், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியதனையே தேடுகிறார்கள். அப்போ அன்றே சபைகளுக்குள்ளாக தன்னை கூறியதையே தேடிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியிலே திமோத்தேயு தனக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறார் அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். எப்பாப்பிரத்தை பத்தி பேசுகின்ற பொழுது கடைசி வசனத்துல சொல்லுகின்றார், அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான் அப்படின்னு அவர் சொல்லுகின்றார். அப்ப எப்பாப்பிராத்துவும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்காக அவன் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ இன்று நாம் சபையிலே என்ன தேவை இருக்கின்றது அப்படின்னு பார்த்து நாம் ஊழியம் செய்கின்றோமா, இல்லைன்னா என்னை யார் பாப்பா, நான் தான் முன்னால நிக்கணும், எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு நாம செய்கின்றோமா? அப்போ அவர் பவுல் சொல்லுகிறார், திமோத்தேயு போலவும் எப்பாப்பிராத்து போலவும் அவர்கள் இருவரும் எப்படியாக கிறிஸ்துவினுடைய சிந்தனையை கொண்டிருந்தார்களோ அதே போல நாமும் சபையில என்ன தேவை இருக்கின்றது அப்படின்னு நினைச்சு நாம அதனை பார்த்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு யாராவது பாராட்டுவாங்களா, நமக்கு யாராவது கைதட்டுவாங்களா, நம்மளை முன்னால நின்று பாராட்டுவாங்களா, அதற்காக செய்யாமல் என்ன தேவை இருக்கிறதோ அதனை எடுத்து செய்யணும். அதே போல நீங்கள் ஒரு சபையினுடைய மூப்பராகவோ இல்ல சபை போதகராகவோ இருந்தா இந்த பவுலை போல இந்த திமோத்தேயையும் எப்பாப்பிராத்துவையும் எப்படியாக பவுல் பாராட்டுகின்றாரோ அதே போல நீங்களும் பாராட்டணும். பவுல் அவர் எழுதின எல்லா நிருபங்களையும் நம்ம படிக்கலாம். எத்தனையோ பேர் அவர் பாராட்டுகின்றார். நம்ம இந்த இடத்துல திமோத்தேயுவும் எப்பாப்பிராத்துவையும் பத்தி பார்க்கிறோம். அவர் தீத்துவை பாராட்டுகின்றார், அகிலா பிரிஸ்சில்லாவை பாராட்டுகிறார், ரூஃபஸ் அப்படிங்கிறவரை பாராட்டுவார். இப்படி எத்தனையோ பேரை அவர் பாராட்டுகின்றார். ஆனால் பாராட்டும் போது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ பொதுவாக பாராட்டாமல் குறிப்பான காரியத்தை சொல்லி அவர் பாராட்டுவார். அப்போ நீங்களும் யாரையோ ஒருத்தர் பாராட்டுறீங்கன்னா குறிப்பா சொல்லி நீங்கள் பாராட்ட வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் சபையானது வளரும். நாம் இந்த அதிகாரத்தை தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன் பிரகாரமாக நாம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.